அயில மீன் குழம்பு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, மல்லி போட்டு பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. இந்தளவு கலர் வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. மசால் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும், பச்சை வாடையும் இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தண்ணி வற்றினதும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. இந்தளவு நல்லா மசிஞ்சதும் இதில் பாதி இது எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பல்ஸ் பண்ணதை இப்போ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காயும் சோம்பு மட்டும் போட்டு நல்லா அரைச்சி தேங்காய் பால் மட்டும் எடுத்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதித்ததும் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா குழம்பு வற்றுனதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அயில மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீன் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா நல்ல டேஸ்டான அயில மீன் குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.